நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பாரம்பரியம் நிகழ்ச்சியில் சமீபத்தில் நாங்கள் மேற்கொண்ட ஆன்மீக பயணத்தின் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். 63 நாயன்மார்களில் சிவபெருமானை சந்தித்த 6வது நாள் முக்தி பெற்ற நாயன்மாரான கண்ணப்ப நாயனாரின் முக்தி தலம் அமையப்பெற்றுள்ள ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் உள்ள காளஹஸ்தி மலைக்குத்தான் சமீபத்தில் சென்று வந்தோம். காளஹஸ்தி செல்பவர்களுக்கு முதலில் அவர்கள் மனதில் எழும் வினா, சென்னையிலிருந்து எப்படி செல்வது, சென்றவுடன் எங்கே தங்குவது? அதற்கான விடைதான் இந்த காணொளி. சென்னையிலிருந்து ஆந்திர மாநிலம் செல்லும் அனைத்து பேருந்துகளும் மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்துதான் புறப்படுகின்றன. மாதவரத்திலிருந்து காளஹஸ்திக்கு ஒரு நபருக்கு பேருந்து பயணக் கட்டணம் ரூபாய் 130 வசூலிக்கப்படுகிறது. 3 மணி நேர பயணத்தில் காளஹஸ்தி சென்றவுடன் பாரம்பரியமிக்க நமது நகரத்தார் விடுதிக்கு சென்று தங்கலாம். ஆனால் சென்னையிலிருந்து புறப்படும் முன்னரே அந்த விடுதி மேலாளர் அவர்களை அழைத்து முன்பதிவு செய்து கொள்வது நல்லது. காளஹஸ்தியில் நகரத்தார் விடுதி எங்கே உள்ளது? காளத்திநாதர் திருக்கோவிலின் 4வது வாயிலுக்கு எதிரே உள்ள வீதியில் 5 தளங்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பத்துடன் மிகச்சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. விடுதியின் நுழைவு வாயிலில் செல்வ விநாயகர் நமக்கு அருட்காட்சி தர, வரவேற்பு அறையில் மேலாளர் திரு தண்ணீர்மலை செட்டியார் அவர்கள் இன்முகத்துடன் நம்மை வரவேற்கிறார்கள். மேல் தளங்களுக்கு செல்வதற்கு 2 மின் தூக்கி வசதிகள், அதாவது லிஃப்ட் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தளத்திலும் உள்ள அறைகள் ஒவ்வொரு உபயதாரர்களின் அனுசரணையுடன் அமைக்கப்பட்டுள்ளன. தரைத்தளத்தில் காலணிகளை வைப்பதற்காக பிரத்யேக மேடை அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பம்சமாக உள்ளது. மேலும் மின்தடை ஏற்படாமல் இருப்பதற்காக ஜெனரேட்டர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அறையிலும் குளிரூட்டப்பட்ட வசதியுடன் உலகத்தரம் வாய்ந்த உபகரணங்கள் பொருத்தப்பட்டு அவற்றை மிகச்சிறந்த முறையில் பராமரிப்பு செய்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதல் தளத்தில் கருத்தரங்க கூடமும் 4வது தளத்தில் போஜனா கூடமும் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுதியில் தங்கியிருக்கும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. மேலும் நமது நகரத்தார் பெருமக்கள் பாரம்பரியமாக கொண்டாடி வரும் சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், பூரணாபிஷேகம் போன்ற சிறப்புமிகு விழாக்களை நடத்துவதற்கும், திருவாசக முற்றோதுதல், திருப்புகழ் பாராயணம் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள் நடத்துவதற்கும் சிறப்பு சலுகைகள் மற்றும் அனைத்து ஏற்பாடுகளையும் விடுதி நிர்வாகத்தினர் செய்து தருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விடுதியில் நடைபெற்று வரும் அன்னதானத்திற்கு நன்கொடைகள் வழங்கி காளத்திநாதரின் பேரருளை பெற விரும்பும் நமது நகரத்தார் பெருமக்கள் விடுதி மேலாளர் அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விடுதியிலிருந்து காளத்திநாதர் திருக்கோயிலுக்கும் கண்ணப்ப நாயனாரின் திருக்கோயிலுக்கும் செல்வதற்கு விடுதி மேலாளர் அவர்கள் அன்பாக வழிகாட்டி வருவதும் சிறப்புக்குரிய ஒன்றாகும். இந்த விடுதியில் தங்குவதற்கு நகரத்தார்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படுகிறது. ஆனால் நகரத்தார்கள் பரிந்துரை செய்யும் வேற்று சமூகத்தினருக்கும் அங்கு தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. காளஹஸ்தி நகரில் அமைந்துள்ள நமது நகர விடுதியினை மிகச்சிறந்த முறையில் வடிவமைப்பு செய்த பொறியாளர்கள், பராமரிப்பு செய்து வரும் நிர்வாகத்தினர் மற்றும் மேலாளர்
அனைவரையும் பாராட்டி மகிழ்கின்றோம். காலத்திநாதர் மற்றும் ஞான பிரசுனாம்பிகை அம்பாளின் பேரருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெற வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் மற்றுமொரு பாரம்பரிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன்.